அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு சிவலோகநாதர் திருக்கோவில் திருமுண்டீச்சரம். இத்தலத்தில் இறைவன் சிவலோகநாதர், முண்டீச்சுரர், முடீஸ்வரர், இறைவி சவுந்தரநாயகி, காணார்குழலி, செல்வாம்பிகை என்ற திருப்பெயருடன் அருள்பாலிக்கிறார்கள். இத்தலத்தின் விருட்சம் வன்னிமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், முண்டக தீர்த்தம். புராண பெயர் முண்டீச்சரம், திருக்கண்டீச்சரம். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 19வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 230வது தலமாகும். இத்தலத்தில் உள்ள விநாயகர் வரசித்தி விநாயகர். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம். நுழைவு வாசலில் விநாயகரும் முருகனும் இடமாறியுள்ளனர். முருகனின் இடது கை நவரச முத்திரையுடன் உள்ளது. கோவிலின் அமைப்பு சோமாஸ்கந்தர் அமைப்பில் உள்ளது. சிவன் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. பிரகாரத்தில் விநாயகர், முருகன், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, நவகிரகம், ஐயனார், துர்க்கை சன்னதிகள் உள்ளன. இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். பிரம்மா, இந்திரன் வழிபாடு செய்த தலம். தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழ் அமராமல் ரிஷப வாகனத்தில் அருள்பாலிக்கிறார். திண்டி முண்டி இருவருக்கும் இங்கு சிலை உள்ளது. பழமையான கல்வெட்டுகளில் திருமுடீஸ்வரம் என வழங்கப்படுகிறது. திருநாவுக்கரசர் இத்தலத்தை தரிசித்து ஆர்த்தான் கான் அடல்நாகம் அரைக்கு ஆனா அடியவர்கட்கண்பன் கான் ஆனைத்தோலை போர்த்தான் கான் புர்ச்சடிமேற் புனலேற்றான் கான் புறங்காட்டில் ஆடல் புரிந்தான் தான் கான் காத்தான் கான் உலகேடும் கலங்கா வண்ணங் காத்தான் கான் கனைக்கடல்வாய் நஞ்சதனை கண்டத்துள்ளே சேர்த்தான் கான் திருமுண்டீச்சரத்துமேய சிவலோகன் கான் அவன் சிந்தையானி என தேவாரப்பதிகம் பாடியருளினார். ஸ்தல வரலாறு. சிவனின் வாய்க்காவலரான திண்டி முண்டி இத்தலத்தில் வழிபாடு செய்துள்ளனர். முண்டி வழிபட்டதால் இத்தலம் முண்டீச்சரம் எனப்பட்டது. முடிச்சரம் என்பதே இத்தலத்தின் புராண பெயராக இருந்துள்ளது. இதுவே காலப்போக்கில் திருமுண்டீச்சரம் ஆனது. துவாபர யுகத்தில் சொக்கலிங்கம் என்ற மன்னன் வேட்டைக்கு வந்தபோது இப்பகுதியில் இருந்த குளத்தில் அதிசயமான தாமரை மலரை கண்டான். தன் சேவர்களை அனுப்பி அந்த மலரை பறித்து வர கட்டளையிட்டான். அவர்களால் அந்த மலரை பறிக்க முடியவில்லை. மலர் குளத்தை சுற்றி வர ஆரம்பித்தது. எனவே மன்னனே நேரில் சென்று அந்த மலர் மீது அம்புவிட குளம் முழுவதும் செந்நிறமாக மாறியது. இதைக் கண்ட மன்னன் மயங்கி விழுந்தான். அந்த மலரின் நடுவில் லிங்கம் இருப்பதைக் கண்டு குளத்தின் கரையிலேயே கோவில் கட்டி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான். லிங்கத்தின் மீது மன்னன் விட்ட அம்பின் அடையாளம் இன்றும் உள்ளது. இதனால் இறைவன் முடீஸ்வரர் எனப்படுகிறார். இப்பெயரே கல்வெட்டில் மௌலி கிராமம் என அழைக்கப்படுகிறது. மௌலி என்றால் முடி அல்லது கிரீடம் என்று பொருள். தற்போது இப்பெயர் மருவி கிராமம் என்றே அழைக்கப்படுகிறது. வீரபாண்டியன் என்ற மன்னனுக்காக சிவன் திருநீற்றுப்பை, அதாவது பொக்களம் அளித்துள்ளார். இதனால் சிவனுக்கு பொக்களம் கொடுத்த நாயனார் என்ற பெயரும், ஆற்றின் கரையில் கோயில் இருப்பதால் ஆற்றுத்தளி மகாதேவர் என்ற பெயரும் உண்டு. இத்திருக்கோவிலில் சோழ மன்னர்களில் முதற் பராந்தக சோழன், 2ஆம் ஆதித்த கரிகாலன், 1ஆம் ராஜேந்திரன், குலோத்துங்க சோழன் முதலானோர் காலங்களிலும், பாண்டியர்களில் கோனேரின்மை கொண்டனாகிய சுந்தரபாண்டியத்தேவன், வீரபாண்டியத்தேவன் இவர்கள் காலங்களிலும், ராஷ்டிரகூட மன்னரில் கன்னரதேவர் காலத்திலும், விஜயநகர மன்னரில் வீர விருப்பண்ண உடையார் காலத்திலும் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கின்றன. நடனத்திலும் இசையிலும் ஆர்வமுள்ளவர்கள் இத்தலமனை வழிபாடு செய்கிறார்கள். சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுவது சிறப்பு.
சித்திரை வருடப்பிறப்பு, ஆணி திருமஞ்சனம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, கந்தசஷ்டி, ஐப்பசி அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, கார்த்திகை சோமவாரம், தனுர் மாதம், திருவாதிரை, தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் மற்றும் பிரதோஷ வழிபாடுகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.